யாருக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆர்மி ஜாப் வேணுமோ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி எக்ஸ்பெடிசர் அகாடமிலேருந்து ஒரு பிக்கஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. யாருக்கெல்லாம் ஐடியில் போகணும், ஐடியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நாலேஜ் கெயின் பண்ணணும்னா நம்மளோட பண்டில் கோர்ஸை செக் பண்ணி பாருங்கள். இது எந்த மாதிரி ஜாப்னு பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் ஆர்மியிலேருந்து தான் வந்திருக்குங்க. இது எக்கச்சக்கமான போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ எதுனா ஜென்ரல் டியூட்டியில் வந்து 1372 ரெக்ரூட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. செஃப் கம்யூனிட்டியில் 19, மெஸ் குக்கில் 2, ஸ்டீவர்டில் 3, ஆர்டிசியன் வுட் ஒர்க்கில் 2, டெய்லரில் 1, வாஷர்மேனில் 4, கிளர்க்கு 7, செஃப் ஸ்பெஷலில் 3, இஆரில் 3, ஆர்டிசியன் மெட்டலார்ஜியில் 2, ஹேர் ட்ரெஸ்ஸரில் 5, ஹவுஸ் கீப்பரில் 3. இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாதிரி டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க வித் டிஸ்ட்ரிக்டோட. தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு, குஜராத் அண்டு கேரளா ஸ்டேட் வந்து 28 நவம்பர் சொல்லியிருக்காங்க. வேகன்சி ஃபார் சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டி 298, சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் இன்க்ளூடிங் கிளர்க்கு 11, செஃப் கம்யூனிட்டியில் 5, செஃப் ஸ்பெஷலில் 1, ஸ்டீவர்டில் 1, ஆர்டிசன் மெட்டலார்ஜியில் 1, ஹேர் ட்ரெஸ்ஸரில் 1, ஹவுஸ் கீப்பரில் 1. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைமிங்ஸ் என்னென்னங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தர்மபுரி, ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், செங்கல்பட்டு, சென்னை, கூடலூர் அண்டு கள்ளக்குறிச்சி வந்து 25 நவம்பர் சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் டே பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், திருவாரூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், சேலம், சிவகங்கை அண்ட் தென்காசி. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 27 நவம்பர் 2025 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டி அவங்களுக்கு வந்து 320 போஸ்டிங்ஸ் அண்ட் சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேனில் 5, கிளர்க்கில் 1, செஃப் கம்யூனிட்டியில் 1, ஸ்டீவர்டில் 2, ஹேர் ட்ரெஸ்ஸரில் 1. இவங்களுக்குலாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டு கேரளா வந்து 28 நவம்பர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது யூனிட் இன்ஃபேண்ட்ரி பெட்டாலியன் அவங்களதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டு கேரளா ஸ்டேட் வந்து 28 நவம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மாறுது பாருங்கள். நெக்ஸ்ட் யூனிட் இன்ஃபேண்ட்ரி பெட்டாலியன் நெக்ஸ்ட் மெட்ராஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லொக்கேஷனுக்கு அதிகமாக கொடுக்கல. அவங்க மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 42 ஆஸ் த டேட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன், நீங்கள் சோல்ஜராக இருந்தீங்கன்னா கிளாஸ் 10th மெட்ரிக் பாஸ் வித் 45% மார்க்ஸ் இருந்து அக்ரிகேட்டட் அண்ட் 33% தான் சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க. கிளர்க்காக போகணும் 10th +2 இன்டர்மீடியட் எக்ஸாமில் படிச்சிருக்கணும். அதே மாதிரி 60% மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ட்ரேட்ஸ்மேனுக்கு 10th பாஸாக இருந்தால் ஓகே. ஹவுஸ் கீப்பர், மெஸ் கீப்பருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டு பாஸ் இருந்தால் ஓகே. அதர் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, he should not be belong to any armed force, he should not have any reserve liabilities, should not have more than one wife living. ஸோ இது எல்லாத்தையும் கிளியராக பார்த்துக்குங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதே மாதிரி உங்களோட ஹைட்டு, செஸ்ட்டு, வெயிட்டு எல்லாமே என்னங்கிறது பார்த்துக்குங்க. ட்ரேடு டெஸ்ட்டு, சோல்ஜர் கிளர்க், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி அது வேணும். ட்ரேட்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி இந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடு. டேட்டோஸ், ஸோ ஒரு சிலர்லாம் டேட்டோஸ் கொடுத்துருக்காங்கன்னா இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக கிளியராக படித்து பார்த்துக்குங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஹூ குவாலிஃபை இந்த ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் போகும். கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டி அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கு சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் ஈச். ஜென்ரல் சயின்ஸ் வந்து 15 கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ். எலிமெண்ட்ரி மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ். சோல்ஜர் கிளர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் ஹேவிங் 10 கொஸ்டின்ஸ் ஆஃப் 2 மார்க்ஸ் ஈச். மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 15 கொஸ்டின்ஸ் ஆஃப் 2 மார்க்ஸ் ஈச். ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் ஆஃப் 2 மார்க்ஸ் ஈச். தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்கிங் ஃபார் த இன்ஆக்டிவ் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சருக்கு வந்து 2, இன்கரெக்டுக்கு வந்து 1, அன்அம்டட் கொஸ்டினுக்கு வந்து 0 சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன் சொல்கிறாங்க பாருங்கள். சோல்ஜருக்கு, ட்ரேட்ஸ்மேனுக்கெல்லாம் எப்படின்ட்டு. ஸோ 100 மார்க்ஸ் தராங்க, 32 மார்க்ஸ் மினிமம் பாஸ் மார்க் சொல்லியிருக்காங்க. ட்ரேட்ஸ்மேனுக்கு அதே மாதிரி தான் 50 கொஸ்டின் 100 மார்க்ஸு. சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் 100 மார்க்ஸு. சோல்ஜர் கிளர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் 100 மார்க். உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், டொமிசைல் சர்டிஃபிகேட், கேஸ்ட், ரிலீஜியன் சர்டிஃபிகேட், கேரக்டர் சர்டிஃபிகேட், மார்ஷியல் ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட், ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட பேன் அண்ட் ஆதார் கார்டு இஸ் மேண்ட்ரேட்டரி. டீடைல்ஸ் ஆஃப் ரெக்யர்மெண்ட் ஜோன்ஸ், ஸோ நீங்கள் எந்த ஜோனில் வரீங்கன்னு பாருங்கள். நீங்கள் வந்து Zone 4 வரீங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஸோ டேட்டோஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த டேட்டோட சைஸ் என்ன சென்டிமீட்டர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே கிளியராக சப்மிட் பண்ணணும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கீங்கன்னா எந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எதுங்கிறத அதையும் சப்மிட் பண்ணிடுங்க. என்ன வியூவர்ஸ், இந்த மாதிரி சூப்பரான ஜாப் தெரிஞ்சுக்கூட மறக்காமல் எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.